செவ்வாய்க்கிழமை 8 to 9 ஹோரை நேரத்தில் தான் நேற்று வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். நேற்று பிரசாதமாக பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்து சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் போல் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் பால் 2 கப் தண்ணி சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு 3 விசில் விட்டுடுங்க. நல்லா குலைவாக வேகட்டும். நான் 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். நாங்கள் ரொம்ப இனிப்பு சேர்க்காதனால அவ்வளோ கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா குலைவாக வெந்திருக்க பொங்கலில் இதை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் வேக விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஃப்ரை பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே முந்திரி கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் போட மாட்டேன். எங்கள் வீட்டில் ஏலக்காய் போட்டால் பிடிக்காது. நீங்கள் ஏலக்காய் கூட தட்டி போட்டு இந்த சக்கரை பொங்கலோடு சேர்த்துடுங்க. பார்க்கவே நல்லா தலை அல்வா மாதிரி நல்லா சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கு நெய்வேத்தியமாகவும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். லாஸ்ட்டு 2 வீக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஜை வேலைலாம் முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. 8-8:15 தான் விளக்கேற்றினேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஷார்ப்பாக 8 மணிக்கெல்லாமே விளக்கேற்றி தூப ஆராதனை எல்லாமே சாமிக்கு காட்டி நிறைவாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நேற்று வெற்றிலை தீபம் போட்ட அத்தனை பேருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றுமாறு கடவுள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.